பிரைஸ் த லார்ட். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றதை காட்டிலும் அதிக மன மகிழ்ச்சி அடையும் காலம் எதுன்னு தெரியுமா? அந்த பிள்ளை வளர்ந்து உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கும் பொழுதும், தன் தாய் தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தின விதத்தை பிறருக்கு சொல்லும் பொழுதும் தான் பெற்றதை காட்டிலும் அதிக மன மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு உலக தாயை இவ்வளவு மனமகிழ்ச்சி அடையும் பொழுது, உங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களை உருவாக்கி, உங்களை எல்லா காலகட்டத்திற்கும் ஏற்றாற்போல் உங்கள் சூழ்நிலைகளை அமைத்து தந்து, உங்களை வளர்த்தி, உங்களை படிக்க வைத்து, ஒரு வேலை ஸ்தலங்களில் உட்கார வைத்து, ஒரு வாழ்க்கை துணையை தந்து, உங்களை இத்தனை தூரம் ஆசீர்வதித்து, மனித தயவையும் தேவ கிருபையிலும் வழி நடத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவர் உங்களுக்கு செய்த நன்மையை பற்றியும், நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கத்தை நீங்கள் அடைய ஆண்டவர் உங்களுக்கு வழிவகுத்து தந்த வழிவாசல்களை பற்றியும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, உங்களை படைத்த தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். கர்த்தர் சொல்கிறார், 1 பேதுரு 3:15, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகத்துக்கு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களின் வளர்ச்சியை கண்டு, உங்களின் மன மகிழ்ச்சியை கண்டு, இதற்கு காரணம் என்ன என்பதை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக உங்களை தேடி சில பேர் சில சூழ்நிலைகளில் வருவார்கள். அப்படி வருகிறவர்களிடம் எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும், அவர் மீது நீங்கள் வைத்திருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறித்து சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் ஒருவருக்கொருவர் அன்போடு சகோதர பாசத்தோடு இருக்கதான் கர்த்தர் சொல்கிறார். எனவே நாம் பெற்ற சந்தோஷத்தை, ரட்சிப்பை நம் உலக சகோதர சகோதரிகளும் பெற வேண்டும். Have a blessed day. Jesus bless you.